அதுக்குள்ளே மறுபடியும் பஞ்சர் ஆகிடுச்சு. வாங்கிட்டு வந்து தட்டுமான்னு கேட்டாங்க. காமரெட்டியம் இவ்வளோ பெரிய பஞ்சர் ஆகும்னு சொல்லிட்டு நீங்கள் மாற்றி ஆகணும் அப்படின்னு மாதிரி சொல்லிட்டாங்க. வணக்கம் மக்களே, இன்றைக்கி பார்த்தீங்கன்னா 3வது நாள். நம்ம 3வது நாள் வந்து ஹைதராபாத்லேருந்து கிளம்பிட்டோம். ஹைதராபாத்து நேற்று நைட்டே வந்துட்டோம். நேற்று நைட்டை வந்துட்டு சதாப் ஹோட்டலில் நல்லா பிரியாணி நல்லா சாப்பிட்டு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா செரிமினார் போனோம். செரிமினார் வந்து நைட்டு நாங்கள் போகிற சமயத்துலேயே லைட்டில் ஆஃப் பண்ணிட்டாங்க. ஏன்னு பார்த்தீங்கன்னா டைம் ஆகிடுச்சு. ஸோ அந்த இருட்டிலே நம்ம எடுத்துகிட்டு மறுபடியும் சதாப்பில் வந்து ஸ்வீட்டான ஐஸ்கிரீம் சாப்பிட்டு அப்படியே நம்ம மறுபடியும் ரூமுக்கு போயிட்டோம். ஸோ அங்கேருந்து பக்கத்துலேயே ரூம் பார்த்துட்டோம். ஸோ 3 பேர்த்துக்கும் சேர்த்து 1200 ஓகே அப்படிங்கிற மாதிரி தான் ரூம் வந்துச்சு. ஸோ அங்கேருந்து முடிச்சுட்டு நம்ம அப்படியே பைபாஸில் நாக்பூர் கிளம்பிட்டோம். ஸோ இப்படி கொஞ்சம் நேரமாகவே கிளம்பிட்டோம். ஏன்னு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் க்ரௌடு அதிகமாக டிராஃபிக்காக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம நேரமாக இன்றைக்கி 7 மணிக்கு கிளம்பிட்டோம். நம்ம நேராக நாக்பூர் போகிறோம். ஸோ போகிற வழியில் ஒரு நல்ல ஒரு பிளேஸ் இருந்துச்சு. அந்த பிளேஸ் உங்களுக்கு காட்டலான்னு சொல்லிட்டு தான் மேப்பில் பார்த்து நல்லா இருந்தது. சரின்ட்டு அந்த ரூட் வழியாக நம்ம போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டோம். ஸோ அது என்னன்னு பார்த்தீங்கன்னா இந்த பிரேம்லூ படத்தில் கூட இப்போ நீங்கள் ரீசெண்டாக பார்த்துருப்பீங்க. ஸோ அந்த போட்டிங் போகக்கூடிய இது புத்தர் சிலை, அம்பேத்கர் சிலை, ப்ளஸ் வந்து அந்த புறாக்கிட்ட பறக்கிறது அந்த மாதிரி இடம்லாம் பார்த்துருப்பாங்க. அந்த இடத்துல நம்ம வந்துட்டோம். ஸோ இங்கே பாருங்கள், நீங்கள் பார்த்தா உங்களுக்கே தெரியும். ஸோ இந்த ரோட்டில் பார்த்தீங்கன்னா ஹெவி டிராஃபிக்கு கொஞ்சம் நேரத்தில் அப்படியே ஆகிப்போச்சு. ஸோ இந்த இடத்துல பிரேம்லூ படம் மட்டும் இல்லைங்க, ஏகப்பட்ட படம் ஷூட் பண்ணியிருக்காங்க. ஹைதராபாத்லேயும் முக்கியமான இடம்னு இது சொல்லலாம். ஸோ அவ்வளோ நீட்டாக இருக்கும். நாம் வந்து இந்த பக்கம் போனதுனால சரியாக பார்க்க முடியல. அந்த புத்தர் சிலைகிட்ட கூட போகிறதுக்கான போட்டிங் வசதி இருக்குது. அம்பேத்கர் சிலைகிட்டையும் இருக்குது. ஸோ அந்த பக்கம் பெரிய பில்டிங்காக இருக்குது பார்த்தீங்களா, அதெல்லாம் கூட நீங்கள் பார்த்துருக்கலாம். ஸோ பாருங்கள், அந்த பக்கம் ரோடு கூட நல்லா தெரியுது. பாருங்கள், அந்த பக்கம் பாருங்கள் போட்டிங்லாம் இருக்குது பாருங்கள், நல்லா படசல் மாதிரி. ஸோ அதில் வரலாம். ஸோ அப்படி நம்ம வந்துட்டோம். பக்கத்தாலேயே ஒரு புத்தர் கோவில் இருந்துச்சு. ஸோ நம்ம அங்கே போகலை, டைம் ஆகிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டோம். காலையில் 2 இடம் பார்த்தோம். 2 இடமே அற்புதமான இடம். ஸோ அதை பார்த்துட்டு அப்படியே நாக்பூர் ரோட்டு ரெச்சானுக்கு போயிட்டு இருக்குது. நம்மளை போகிறவங்க வரவங்கெல்லாம் ஒரு மாதிரியே பார்த்துட்டே போகிறாங்க. யாராவே அடிக்கிற வெயில இவ்வளோ பெரிய சொட்டை போட்டு நடந்து போயிட்டுருக்கானே அப்படின்ட்டு. வண்டி ஓரமாக நிறுத்துறதும் 2 பேர் வந்து கேட்டாங்க, என்னாச்சு, ஏன் நிற்கிறீங்க, பெட்ரோல் இருக்குது இல்லையா, வாங்கிட்டு வந்து தட்டுமான்னு கேட்டாங்க. இல்லைங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை, வண்டி பஞ்சர் தான், நம்ம ஃப்ரெண்டு போயிருக்காரு அப்படின்னு. இல்லை நாங்கள் இது போட்டுட்டுமா கேட்டாங்க. இல்லைங்க, நாங்கள் மேனேஜ் பண்ணிக்கிறோம் அப்படின்னோடனே அவங்க ஹாப்பி ஜேர்னி சொல்லிட்டு கிளம்பிட்டாங்க. நாமளும் அப்படி கொஞ்சம் முன்னாடி நடந்து போயிட்டு வந்துடுவாங்கன்னு நினைக்கிறேன். பார்ப்போம். இப்போ அடுத்தது வேறு எங்கேயாச்சும் இருக்கான்னு சொல்லி பார்த்துட்ருக்கோம். டோல்கேட்டு வர வழியில் ஒன்று இருந்துச்சு. ஸோ அங்கே போய் செக் பண்ணி பார்க்கலான்ட்டு பார்ப்போம். மக்களே தனியாக நடந்து போயிட்டுருக்கோம். ஏன்னு கேட்டிங்கன்னா வண்டி பஞ்சர்.
ஏற்கனவே இப்போ தான் பஞ்சர் ஆகி ஒரு 5 நிமிஷம் கூட இருக்காது, 5 கிலோமீட்டர் கூட வரல. அதுக்குள்ளே மறுபடியும் பஞ்சர் ஆகிடுச்சு. பின்னதான் ஒரு கிலோமீட்டர் போய் பஞ்சர் ஓட்டிட்டு வந்தாங்க. இப்போ மறுபடியும் இந்த பக்கம் ஒரு 3-4 கிலோமீட்டர் தள்ளி தான் பஞ்சரை கடந்தாங்க. நம்ம மாரியும் மோகனும் போயிருக்காங்க. நம்ம சரி, ஒரு வண்டியில் ஃபுல்லாக லக்கேஜ் இருக்குது, இன்னொரு வண்டியில் உட்கார முடியாது, ஏன்னா டயர் சுத்தமாக படுத்துருச்சிங்க. அந்த டயரில் இப்போ 2 பேர் போனால் டயரு க்ளோஸ் தான். இப்போ பக்கமாக மெக்கானிக் ஷாப் எதுவும் இல்லை, அதனால் நான் மட்டும் நடந்து போயிட்டுருக்கேன். எல்லாமே ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் தானே, என்ன பண்ணுறதுங்க, ஜாலியாக தான் இருக்கு. பார்ப்போம், அடிச்சுட்டு வந்துடுவாங்க. தனியாக யாருமே இல்லாத ரோட்டில் நான் மட்டும் நடந்து போயிட்டுருக்கோம். மூச்சு வர ஆகுது. கையில் ஹெல்மெட்டு, தலையிலையும் ஹெல்மெட்டு, பேக்கு. கொடூரமான பஞ்சர் ஆகிடுச்சுங்க வண்டி. ஸோ எதிர்பார்க்கவே இல்லை இவ்வளோ பெரிய பஞ்சர் ஆகும்னு சொல்லிட்டு. ஆணி ஏறிடுச்சுங்க. ஆக்சுவலாக ரொம்ப கஷ்டமாக இருக்குது. முதல் பஞ்சர் வண்டி எடுத்ததில் இருந்துட்டு. ஸோ பஞ்சர் கடைக்கு வந்திருக்கிறோம், பஞ்சர் ஓட்டிட்டு கிளம்ப வேண்டியதுதான். ஸோ நேராக நாக்பூர் போகணும், 450 கிலோமீட்டர்ஸ் போகணும். இந்த மாதிரி ட்ராவலிங்கில் வந்துட்டு பஞ்சர் ஆகிறது சகஜம்தான். ஆனால் இவ்வளோ பெரிய ஆணியை பார்த்தா புது வண்டி வாங்கின எல்லாத்துக்குமே வந்துட்டு மனசு ரொம்ப கவலையாக தான் இருக்கும். என்னாச்சுன்னு பார்த்தீங்கன்னா, ஓட்டை ரொம்ப பெருசாகிடுச்சு. அதனால் டயர் தாங்க நீங்கள் மாற்றி ஆகணும் அப்படின்னு மாதிரி சொல்லிட்டாங்க. மறுபடியும் டயர் வாங்கணும், புதுசு தான் போட்டாகணும். ஆக்சுவலாக புது வண்டி தான், ஒரு 5000 கிலோமீட்டர் தான் ஓடி இருக்கு, 5900 ஓடி இருக்கு. அடுத்த டயர் மாற்றணும், மறுபடியும் ஷோரூமுக்கு தான் போகணும். நாக்பூர் தான் போயிடணும்னு நினைக்கிறேன். அது வரைக்கும் எந்த ப்ராப்ளம் இல்லாமல் நம்ம போகணுங்க, அது ரொம்ப முக்கியம். ஸோ நீங்கள் யாராவது ட்ராவல் பண்ணணுன்னு நினைக்கிறீங்கன்னா இதெல்லாம் பார்த்து கரெக்டாக பண்ணிக்கோங்க. ஏன்னா எந்த நேரத்தில் என்ன நடக்குதுன்னு தெரியல இல்லைங்களா, அதுதான். நல்லா பெரிய அணிங்க, நல்லா ஒரு 5 இன்ச்சு அணி இருக்கும், ஒரு 2 இன்ச்சுக்கு பக்கமாக உள்ளே இறங்கிடுச்சு. பஞ்சர் ஒட்டிட்டு நம்மளால் வந்துட்டு இருக்கு. அப்படி பாருங்கள், ஒன்றும் இல்லை, இல்லாட்டி அந்த பக்கம் ஒரு 5 கிலோமீட்டர் போய் சுற்றி வர மாதிரி இருக்கும். அதனால் இப்போ பார்த்தீங்கன்னா காமாரெட்டி அப்படிங்கிற ஊருக்குள்ளே வந்துட்டோம். ஸோ இங்கே 2 பஞ்சர் போட்டிருக்கோம். மெக்கானிக் என்ன சொன்னார்னா டயர் மாற்றிக்கினாரு. அதனால் இங்கே எம்ஆர்எஃப் ஷோரூமில் கேட்டிருக்கோம், புது டயரு மாற்றலாமா என்ன அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அதான் செக் பண்ணிகிட்ருக்காங்க. இப்போ பார்த்திங்கன்னா நம்ம காமாரெட்டி அப்படிங்கிற பகுதியில் இருக்கோம். நம்ம டயர் ஒன்று போயிடுச்சு இல்லைங்களா, அது ஃபுல்லாக மாற்றிட்டு பார்சல் பண்ணுறதுக்காக டிடிசி வந்துட்டோம். டிடிசியில் வந்து நம்ம ஊருக்கு கொரியர் பண்ணிக்கலாம் அப்படின்ட்டாங்க. மோகன் வந்து ஃபில் பண்ணிகிட்ருக்கான் அட்ரஸ்ஸு ஈரோட்டுக்கு. ஸோ எப்படியும் 1 வீக்கில் போய்டும். ஒரு வழியாக பார்சல் பண்ணிவிட்டுங்க. இங்கேருந்து தமிழ்நாட்டுக்கு 900 ரூபா சார்ஜ் பண்ணுறாங்க. கிட்டத்தட்ட ஒரு 8 கிலோவுக்கு மேலே வந்துச்சு, அதனால் 900 ரூபா. ஸோ எப்படியும் ஒரு 5 டேஸில் போயிடும் அப்படின்னு மாதிரி சொல்லியிருக்காங்க. ஏன்னா இங்கேருந்து ஆந்திரா போகணும், ஆந்திராவிலேருந்து அங்கே ஷிஃப்ட் ஆக போயிடுறதுக்கு டைம் ஆகும். 1 வீக்கில் கண்டிப்பாக போயிடும். ஸோ அடுத்ததான் நம்ம ஜேர்னி ஸ்டார்ட் பண்ணுறோம். இன்றைக்கி எல்லாமே டிலே ஆகிடுச்சு. இன்னும் நம்ம 450 கிலோமீட்டர் கரெக்டாக போகணும். நைட் ட்ராவல் கண்டிப்பாக இன்றைக்கி பண்ணியாகும் தான் நினைக்கிறேன். பண்ணுவோம். மணி 3 மணி ஆச்சுங்க. பசி வேறு எடுத்துக்கிச்சு. என்ன இதாக இருந்தாலும் பசி வந்து டைமுக்கு எடுத்துக்கிது. ஸோ அந்த விஷயத்தில் மறுபடியும் சாப்பிட்றதுக்கு உட்காந்துட்டோம். காலையிலேருந்து ஒரு 100 கிலோமீட்டர் கூட இந்த வரல. எத்தனை சோதனைகள் வந்தாலும் தண்ணி சமாளிச்சுட்டு வயிற்றுக்கு நல்லா சாப்பிட்டு போகலான்ட்டு உட்காந்துட்டோம். மறுபடியும் அங்கேயே சிக்கன் பிரியாணி நான் இந்த மாதிரி சொல்லலான்ட்டு ட்ரை பண்ணிகிட்ருக்கோம். காமாரெட்டியில் தான் இருக்கோம். காமாரெட்டி நீ ஒரு மார்க்கமாகவே சொல்கிறீடா.
காமரெட்டியா காமரெட்டி அப்படிங்களா பிரியாணி சொல்லல 2 பிரியாணி பிரியாணி வேண்டாம் ஒன்று மட்டும் சொல்ல சரி ஒரு பிரியாணி லைட்டாக வச்சுக்குவோம் அதுக்கப்புறம் வந்துட்டு ரொட்டி வேணாம் கார்லி தந்தூரி ரொட்டி ரமாலி ரொட்டி ருமாலி ரொட்டி நேற்று நைட் சாப்பிட்டோம்ல நல்லாவே ரொட்டி தான் இனிமேல் சாப்பிடுவோம் கண்டிப்பாக இனிமேல் அந்த அப்படியே பிரியாணி வேற சோறு சாப்பிடுறியா சோறு சாப்பாடு ஒயிட் ரைஸ் யாருக்கு இது நம்ம ஊர் கிடையாதுடா சரி எங்கே இருக்கு ஒன்று நம்மளுக்கு ஒயிட் ரைஸ் வேணும் சரவண பவன் ஒயிட் ரைஸ் பேரடைஸ் நியூ பேரடைஸ் ரெசார்ட் அண்ட் லாட்ஜ் காஜு கறின்னு காஜு காஜு கறி குழம்பு தான் காஜு கறி காஜு கறி காஜு காஜு கறி காஜு கறி உனக்கு என்ன காஜு கறி ருமாலி ரொட்டி कर्ड राइस रुमाली रोटी कर्ड राइस वन काजू करी रुमाली रोटी दो चिकन बिरयानी एक कर्ड राइस एक साथ लेते हैं பிரியாணி கர்ட் ரைஸ் ரொமாலி ரொட்டி சிக்கன் எல்லாம் வந்துருச்சு நம்ம கொண்டு வந்து குண்டாவை பார்த்தோன்னே இப்போ நிறைய இருக்கும்னு நினச்சோம் ஆனால் கம்மியாக தாங்க இருக்குது இது எப்படி இருக்குது சாப்பிடுங்க பிரியாணி நைட் சாப்பிட்டு அந்த மாதிரி இருக்காங்க சரி நைட் சாப்பிட்டு நல்லா இருந்தது கொஞ்சம் டேஸ்ட் ஆகுது உப்பு அதிகமாக ஓகே சாப்பிடலாம் நல்லா இருக்கு